சொல்லுகிறது, அவன் தாய் வீட்டில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு யோவான். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே யோவான் ஸ்நானன் என்ன செய்யப்பட்டான்? பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டான். ஸ்தோத்திரம். லூக்கா 1:15 தேவதூதன் சகரியாவை பார்த்து சொல்கிறார். ஸ்தோத்திரம். பின்பகுதியை வாசிக்கிறேன் கவனிங்க. லூக்கா 1:15 அது யாராவது வாசிக்கிறீங்களா? ஆமே. யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? யோவான். ஆமே. இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம வெளியே வந்து நம்ம ஆவியால் நிரப்பப்படுவதற்கு அவளை யோசிக்கிறோம். ஆனா அவன் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தால் நிரப்பப்பட்டவன். தேவதூதன் சகரியா பார்த்து சொல்கிறார், நிரப்பப்பட்டிருப்பா. அவன் அவன் தைரியமா பேசுறான். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியினால நிரப்பப்படுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். ஆமாவா? ஆமே. அந்நிய பாஷைகளை பேசு, தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். தேவன் கொடுக்கிற பாஷைகளை பேசுங்க. வெட்கப்பட்டவே கூட கொடுக்கிற பாஷைகளை தைரியமா பேசுங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலே, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். யார் தொடங்கினார்? ஆறுல நிரப்பப்பட்டாங்களோ அவங்க தொடங்கினாங்க. ஆண்டவர் வந்து பாஷையை கொடுத்துட்டாரு. பாஷையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. பேச வேண்டியது யார் தான்? நம்ம தான் பேசணும். ஆமே. அவர் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில பேச தொடங்கினார்கள். பேச தொடங்கும். அல்லேலூயா. இந்த ஒரே வார்த்தை தானே வந்துட்டு இருக்குது. இந்த பேச ஒரு கேள்வி பாருங்க. அன்னைக்கு என்ன ரசிக்கப்பட்டப்ப என்ன வார்த்தை கூட அதே தான் திருப்பி நான் பேசிட்டு இருக்கேன். இது பேசணுமா நினைக்காதீங்க. பேசத்தான் புது பாஷைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஆமாவா? ஆமே. அல்லேலூயா. புது பாஷைகளை ஆண்டவர் தருவார். பேச தொடங்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப தேவனோடு ரகசியம் பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணது பாருங்க. பேசுங்க. உங்களை வரவுல என்ன செய்ய பேசலாம். மனசுக்குள்ளையா நீ வாசியா பேசிட்டு போலாம். மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம என்ன செய்யலாம்.